நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்கள், இயேசுவை குறித்து இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. எல்லா பாடுகள் அவருக்கு தெரியும், எல்லா வேதனைகள் அவருக்கு தெரியும், பாரங்கள் என்று சொன்னால் அவருக்கு தெரியும். அவைகளை சுமந்து இருக்கிறார். இயேசு பூமியில் இருந்த நாட்கள், மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்கள் 33.5 ஆண்டுகள். அந்த 33.5 ஆண்டுகளும் மனிதனுக்குரிய எல்லா சுவாபமும் அவருக்கு இருந்தது. வேதனை என்றால் தெரியும். என் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட தாகம் அவருக்கு இருந்தது. அதோடு மட்டுமல்ல, சரீரம் முழுவதும் அடிக்கப்படும் போது வலி அவருக்கு இருந்தது. எல்லாருடைய துக்கங்களை அவர் சுமந்தார். லாசருவின் கல்லறைண்டை போகும் பொழுது அவர்கள் அழுகிறதை பார்த்து மனதுருக்கம் அவருக்கு இருந்தது. இயேசுவும் அழுதார். இயேசுவுக்கு எல்லாவித பாதைகளும் பாடுகளும் வேதனைகளும் நன்றாக தெரியும். அவருக்கு தெரியாது என்று நாம் சொல்ல முடியாது. வேதம் தெளிவாகத்தான் சொல்கிறது. அவர் பிரதான ஆசாரியர், அதுவும் மகா பிரதான ஆசாரியர். நம்மை போல பாடுகளை பட்டவர். கனேக நேரம் நம்மளால் பாரத்தை சுமக்க முடியவில்லை, நம்மளால் பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், என் பாடுகளை யார் சுமப்பார், என் பாடுகளை ஏற்றுக்கொள்ள யார் இருக்கிறான்னு சொல்லி நாம் அநேக நேரம் யோசிக்கிறோம். ஆண்டவருக்கு எங்க தெரிய போகுது என்ற கஷ்டம் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. எல்லா பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறவர், பாரத்தை சுமக்கிறவர், நம்முடைய பாடுகளை மாற்றி நம்மை தொடர்ந்து சந்தோஷப்படுத்தி நடத்துகிறவர். திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டாராம். இயேசுவுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு தாங்குவீர்கள், எவ்வளவு சகிப்பீர்கள் என்பது. தாங்கிட பலன் கொடுப்பார். தப்பிச் செல்லக்கூடிய வழியை கூட அவர் ஏற்படுத்தி கொடுப்பாராம். ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க வீட்டில் கிராமம், ஆடு மாடுலாம் உண்டு. அந்த மாடு ஒரு கண்டுக்குட்டி போட்டதோ, அந்த கண்டுக்குட்டியோடு விளையாடுவான். அதை எடுத்து தோல்ல வச்சு டெய்லி அதை தூக்கிட்டு போவான், சுமப்பான், அப்படி விளையாடிட்டே இருப்பான். இது கொஞ்ச நாள் மட்டும் இல்லாம காலேஜ் போகும்போது அந்த தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த காலை நல்லா வளர ஆரம்பிச்சுது. ஆனா டெய்லி காலேஜ் போயிட்டு வந்தாலும் தூக்கி தோல்ல வச்சு கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்ட் அடிப்பான், வருவான். அந்த காலை பெருசா பெரிய மாடானாலும் கூட இவன் அதே மாதிரி பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் அவங்க ஊர்ல அவனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சுதே, ஒரு சின்ன போட்டி வைக்கலாம, என்னுடைய காளையை யார் தோல் மேல தூக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பரிசு அனௌன்ஸ் பண்ணான். எல்லாரும் வந்தாங்க, நிறைய வாலிபர்கள் வந்தாங்க, திடகார்த்தமானவங்களாம் வந்தாங்க. எப்படி இந்த காலை இவ்வளவு பெரிய மாட்டை யார் தூக்க முடியும், என்ன இது ஜோக்கிங், ஒரு கேம் வச்சாலும் உனக்கு அது ஒரு அர்த்தத்தோடு செய்யக்கூடியதை வைக்க கூடாதுன்னா பல பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இப்ப கடைசியில் சொன்னாங்க, இவ்வளவு சொல்றிய, நீ தூக்கு பார்க்கலாம் அப்படின்னதும் இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஈஸியா அந்த வாலிபன் அந்த காளையை தோல் மேல தூக்கி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு, எப்படி முடிந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய வெயிட், இவ்வளவு பெரிய பாரமான அந்த மாட்டை எப்படி சுமக்க முடியுதுன்னு நான் இறக்கி விட்டு சொன்னான்னா, ஒரே நாள்ல இது வரல, இதை நான் குட்டியில இருக்கும்போதே தூக்கி சுமந்து அது வளர வளர நானும் சுமந்து என்னுடைய சரீரம் அதை சுமக்கக்கூடிய பலனை பெற்றுக்குச்சு. அதனால என்னால் எளிதால் தூக்க முடியுது என்று சொல்லி கடந்து போனானா. யோசித்து பாருங்க, இதுல எவ்வளவு பெரிய உண்மை அடங்கி இருக்குது. நாம நினைக்கிறோம் நாம தான் கஷ்டப்படுறோம், வேற யாருக்கும் நம்ம கஷ்டம் தெரியாது. பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கண்ணு இருக்குதா, மூக்கு இருக்குதா, அது இருக்குதான்னு சொல்லி நிறைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னா ஏதோ முறுமுறுப்போம். அவருக்கு நான் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா, அவருக்கு எங்க தெரியும்? நோ, அவருக்கு எல்லா பாடுகளும் தெரியும். அவர் பிறப்பிலே பிரச்சனை, அது மட்டும் இல்ல வளர்ப்புல பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, கடைத்துல சிலுவையில அரைந்து தொங்க விட்டாங்க. பாடுகளை தான் தொடங்கினாரு, பாடுகளோட தான் ஓட்டத்தை முடிச்சாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நம்முடைய பாரங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டோட வைப்போம். தடுமாறுறோமா, தாங்கும் பலன் இல்லையா, நடக்க பலன் இல்லையா, தோல்ல தூக்கி போட்டு சமைப்பாரு. அவரால் முடியும். வேதமதை தான் சொல்லுகிறது, பிரதான நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுகள் அனுபவித்தவர். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள, தூக்கிவிட, அதை மாற்றுவதற்கு அவரால் முடியும். உங்களுடைய உள்ளத்தின் பாரங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறாரே. ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க கற்றுக்கொள்ளுவோம். புலம்போதை நிறுத்துவோம். உன்னதமான தேவன் நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீ பாரங்களை தாங்க முடியாம வாழ்க்கையை முடிச்சுக்கிற கூட்டம் ஏராளம்பா. எனக்கு இனி என்ன இருக்குது, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சோர்ந்து துவண்டு முடங்கி கிடக்கிற ஜனங்கள் எனக்கு ஏராளம். நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து நீர் விசாரிக்கிறவராய், பரிந்து பேசுகிறவராய், எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்கிறவராய், துக்கங்களை மாற்றுகிறவராய், எங்களை பலப்படுத்துகிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீர் எல்லாருக்கும் கட்டளையிடுவீராக. இந்த நாளில் இருந்து கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கட்டும், சுமக்கட்டும், தப்புவிக்கட்டும். அப்பா, முதிர் வயது வரை தாங்குகிற தேவன் நீர், சுமக்கிற தேவன் நீர், தப்புவிக்க தேவன் நீர். இந்த பாரத்தை சுமக்க முடியலையே,
என்னால முடியலேன்னு சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகளுடைய பாரங்களை லகுவாக்குங்க. நீர் அந்த பிள்ளைகளுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு தைரியப்படுத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நாளில் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். துயரங்கள் எல்லாவற்றையும் தாங்கிட அவர் பலன் தருவார். துன்பங்களை தாங்குவதற்கும் பலன் தருவார். இயேசு போதும் சொல்லி தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.